உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. மெரிடியன் மருத்துவமனை 300 படுக்கைகள் கொண்ட மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. சென்னையில் மருத்துவ பராமரிப்புக்கான விரிவான பன்முக அணுகுமுறை கொண்ட மருத்துவமனை. அதன் 10 சேனல் இண்டஸ்ட்ரியல் பிராக்கிதெரபி சேவைகளை வெற்றிகரமாக இன்று அறிமுகப்படுத்தியது. இது முதன்முறையாக வடசென்னை முதல் நெல்லூர் வரையுள்ள புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சையில் பெரிதும் உதவும் என கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மெரிடியன் மருத்துவமனையை சேர்ந்த டாக்டர் ராஜேஷ் கர், கதிர்வீச்சு புற்றுநோயியல் நிபுணர் டாக்டர் பாண்டிதுரை, மருத்துவ புற்றுநோயியல் நிபுணர் மற்றும் டாக்டர் கென்னி ராபர்ட் அறுவை சிகிச்சை புற்றுநோயியல் நிபுணர் ஆகியோர் சிகிச்சை விளக்கம் அளித்தனர். ஏப்ரல் மாசத்துல நம்ம முதல்ல ஒரு புற்றுநோய் தடுப்பு புற்றுநோய் சிகிச்சைக்காக ஒரு பிரிவு ஒன்று ஆரம்பிச்சோம். அது பேர் ரேடியேஷன் ஆங்காலஜி. அது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற மாதிரி வட சென்னையிலே முதன்முறையாக கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு புற்றுநோயாளிகளுக்காக ஒரு சிகிச்சை கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த ரேடியேஷன் ஆங்காலஜி. எலக்ட்ரா அப்படிங்கிற ஒரு மிஷின், எலக்ட்ரா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு ஹை அண்ட் மிஷின் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ஒரு நல்ல விதமாக இதுவரை ஒரு 30 பேஷண்ட்டுக்கு மேல அது நம்ம நல்ல சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபீமேல் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க மேல்ஸோட. ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 96 people affected and மேல் பார்த்தீங்கன்னா 79. ஸோ ஃபீமேல் ரேஷியோ அதிகமா இருக்கு இந்த கேன்சர் பாப்புலேஷன்ல. அதே மாதிரி 1 in 11 people will be affected or the risk of cancer in Tamil Nadu. There are indications. எல்லாமே எல்லா வயசுக்கும் இது பொருந்துமா இல்லை, இதுக்கு உண்டான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி டியூமர் போர்டு தான் இதை டிசைட் பண்ணும். இதுதான் எங்களோட பிரேக்கிங் யூனிட். இந்த ஸ்பெசிபிக் மிஷின் சொல்லுவாங்க வித் 10 சேனல் பிரேக்கிங் யூனிட். ஸோ இதை பாத்தீங்கன்னா இந்த மிஷின் ஆரம்பிச்சோம், ஸ்மால் மிஷின். இதுல இந்த ஸ்டோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோர்ஸ் பார்த்தா இரிடியம் ஸ்டோர்ஸ். இது 3 millimeter சைஸ். 3 millimeter சைஸ்க்கு இவ்வளவு பெரிய மிஷின் தேவைப்படுது. இந்த ஸ்டோர்ஸ் இந்த வயர்ஸ் மூலியமா இந்த வெளியே பேஷண்ட் ட்ரீட் பண்ண திருப்பி ஸ்டோர்ஸ்க்குள்ள பத்திரமா போய் உட்காந்துடும். இது ட்ரீட்மெண்ட் கன்சோல். இந்த ட்ரீட்மெண்ட் கன்சோல் பேஷண்ட் பங்கர் மூலியமா வச்சு பங்கருக்குள்ள வச்சு நம்ம அசோசியேட் ஆகிருக்கோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. சார் எக்ஸ்டென்சிவா இந்த பிரேக்கிங் தெரபி பத்தி பேசுறாங்க. அண்ட் சார் மேனேஜ் காமிச்ச அந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல் மேனேஜ் பண்ண பேஷண்ட்ஸ் தான். இதுல மெயினா ஒரே ஒரு நோட் மட்டும் தான் ஆட் பண்ண சொன்னாங்க. இந்த பிரேக்கிங் தெரப்பியோட ரெலவென்ஸ், அதாவது இது எல்லா கேன்சருக்கும் நம்ம கொடுக்க முடியுமா, இல்ல இந்த பிரேக்கிங் தெரப்பில ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற விஷயம் மட்டும் நான் லைட்டா டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரேக்கிங் தெரப்பியாவது நம்ம கொடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த நோய் ரேடியேஷனுக்கு ஏதுவான நோயான்றதை நம்ம பயாப்சி பண்ணி தான் முதல்ல தீர்மானிப்போம். ஸோ பயாப்சியில இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம யூட்ரைன் கேன்சர் எடுத்துட்டாலோ இல்ல சர்வைக்கல் கேன்சர் எடுத்துட்டாலோ அதுல நமக்கு ஸ்குவாமஸ் கேன்சரா இல்ல யூட்ரைன் கேன்சர்ல நம்ம அதுக்கான சப்டைப் ஆஃப் கேன்சர் என்னன்றதை பொறுத்துதான் நம்ம ரேடியேஷனுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அந்த கேன்சர் டைப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சார் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க, ஏர்லி ஸ்டேஜ் டியூமர். அதாவது ஒரு பேஷண்ட் ஒரு போட்டோ காமிச்சாங்க. அதுல ஒரு ஏர்லி ஸ்டேஜ் நாக்கு புற்றுநோய்க்கு நம்ம அந்த பிரேக்கிங் தெரபி கொடுத்து சார் 5ஆவது நாள் கவர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் எழக்கூடிய விஷயம் என்னன்னா இப்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ் லங் கேன்சர் இருக்கு, அதுக்கு நம்ம ஆப்ரேஷன் முறையை நம்ம கையாள முடியுமா இல்ல கீமோதெரபி முறையை கையாள முடியுமான்றது தான் முக்கியமான விஷயம். என்னன்னா ஏர்லி ஸ்டேஜ் நாக்கோ இல்ல நம்ம வாயில ஏற்படக்கூடிய எந்த புற்றுநோய்க்கோ சர்ஜரியுமே ஒரு கியூரேட்டிவ் மாடலிட்டி தான். ஸோ நம்ம சர்ஜரி மட்டும் பண்றோமா இல்ல இந்த மாதிரி பிரேக்கிங் தெரபி மாடலிட்டி பண்றோமான்றது நம்ம பேஷண்ட் ஸ்பெசிபிக்கா ஒரு அனஸ்தீசியா ப்ரொசீஜருக்கு அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா டாலரேட் பண்ணுவாங்களான்றத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு ஜெனரலைசேஷன் கிடையாது. நம்ம டியூமர் போர்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய முடிவுனால ரிசல்ட்ஸ் ஆர் ஆக்சுவலி குட். அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் சார் வில் ஆல்சோ அக்செப்ட் தட் இதுல நம்ம என்ன இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம டியூமர் பெட்டுக்கு, அதாவது நோய் உள்ள பகுதிக்கு நம்ம மேக்ஸிமம் ரேடியேஷன் கொடுத்தாலும் சம் ரேடியேஷன் ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ் அந்த நோய் பகுதியில ஃபார் எக்ஸாம்பிள் தழும்பு மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். பட் அது ஒரு டிரான்சியண்டா இருக்கும். உங்களுக்கு அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும்
மீதி உறுப்புகளோ இல்ல ஆர்கன் இன்ட்ரெஸ்டோ ஏற்படாது. ஸோ பல வகையான ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜிக்கல், மெடிக்கல் அண்ட் ரேடியேஷன் கதிர்வீச்சு இது சம்பந்தமா ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வாட் நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, we have all the facilities in our hospital. The thing is, our approach is providing a comprehensive cancer treatment with advanced diagnostic facilities, which are available in a single room. So we have CT, MRI, எல்லாமே இருக்கு. So that patient need not to go anywhere. So once they come in, they can travel with us, and we also travel with them to provide patient-centered care. Means in our cancer or diagnosis, நம்ம சொல்லும் போதே it's painful. First of all, telling them is a painful thing, and for them to accept it also painful thing. So அதற்கான ஒரு psychological support and counseling facilities, everything is available. இந்த பிராக்கி தெரப்பி கதிர்வீச்சு சிகிச்சைக்காக இந்த ஒரு மீட்டிங் இங்கே நடத்தப்படுகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு எடுத்துட்டு வரணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் பத்தியும் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அதற்கான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிறது. முக்கியமா ஏப்ரல் மாசத்துல வடசென்னையிலே முதலாக மெரிடியன் மருத்துவமனை தான் இந்த ரேடியேஷன் ஆங்காலஜி ஆரம்பிச்சோம். எலக்ட்ரா லினாக் அப்படின்னு ஒரு மிஷனு. அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கதிர்வீச்சு சிகிச்சை முற்றுப்பெற வேண்டும் என்றால் நம்ம டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம், காம்ப்ரிஹென்சிவ், ஒரு முழு அளவிலே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு ஒட்டுமொத்த சிகிச்சை. அதற்காக இப்ப பிராக்கி தெரப்பின்னு ஆரம்பிச்சிருக்கு. இது பற்றி டாக்டர் ராஜேஷ்கர் சார் சொல்லுவார் பிராக்கி தெரப்பி பத்தி. வணக்கம். பிரேக்கி தெரப்பின்னு இன்டர்னல் ரேடியேஷன் சொல்லலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வட சென்னையில் நம்ம மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் லான்ச் ஆகிருக்கிறோம். ஸோ இது குறிப்பிட்ட ஒரு சில இண்டிகேஷன்ஸ்க்காக இந்த பிரேக்கி தெரப்பி யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டால நிறைய பேஷண்ட் இந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் இங்க இருக்கிறது நிறைய மக்களுக்கு தெரியணும். அப்பதான் அவங்க ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ. டியூமர் போர்டுன்றது ஆன்காலஜி பிரிவில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது மருந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய மருத்துவர், அப்புறம் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், இவர்கள் மட்டும் இல்லாம ரேடியாலஜிஸ்ட், அதாவது ஸ்கேன் எடுத்து அதை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் பெத்தாலஜிஸ்ட், இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் டியூமர் போர்டுன்றது. ஒரு டியூமர் போர்டுன்றோட முக்கியமான வேலை என்னன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸ், இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதுல அந்த நோயோட தன்மை என்ன, அந்த நோயோட ஸ்டேஜ் என்ன, அந்த ஸ்டேஜுக்கு இப்ப இருக்கக்கூடிய பேஷண்டோட வயது அண்ட் ஜெனரல் கண்டிஷனை பொறுத்து எந்த ட்ரீட்மெண்ட் முதன்மையாக கொடுக்கறதுன்றத கலந்து ஆலோசித்துட்டு டிசைட் பண்றதுதான் டியூமர் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த டியூமர் போர்டுல ஒரு பேஷண்ட்டுக்கு நமக்கு எண்ட் டு எண்ட் கேர் கிடைக்கும். எண்ட் டு எண்ட் கேர் அப்படின்னா ஆரம்ப நிலையில ஒரு பேஷண்ட் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்ல எண்ட் ஸ்டேஜ்ல வரும்போதோ, ஸோ பேஷண்டோட கம்ப்ளீட் ஃபாலோ த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப், பேஷண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய், அந்த நோய்க்கான வைத்தியங்கள், அந்த நோய் திருப்பி வந்தாலோ அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வைத்தியங்கள், இல்ல நோய் இல்லாம பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நோயின் காரணமாகவோ இல்ல ட்ரீட்மெண்டின் காரணமாகவோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டாலோ அதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் ஒரு இன்ஹவுஸ் சிஸ்டம் தான் டியூமர் போர்டுன்னு சொல்றோம். இதை எங்க மெரிடியன் ஹாஸ்பிட்டல்ல நாங்க வச்சிருக்கோன்றதை நாங்க ரொம்ப பெருமையா நாங்க சொல்றோம்.